ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டு அந்த உரை இருப்பாங்க இல்லையா, ஸோ பயன்படுத்தக்கூடிய அந்த பண்ணும்போது பயன்படுத்தக்கூடிய அந்த உரையை என்னுடைய கையில் கொடுத்து இதை பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த நடிகை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ யார் இந்த நடிகை அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நடிகை ஸ்ரீரெட்டி பற்றி புதுசாக ஒரு அறிமுகம் எதுவுமே தேவையில்லை. ஸோ பட வாய்ப்புக்காக தன்னை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி ஏமாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல நடிகர்கள் மேலே வந்து புகார் சொல்லியிருக்காரு ஸ்ரீரெட்டி. அதில் வந்து நானி, விஷால், அப்புறம் வந்து பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லி பல நடிகர்கள் வந்து அவருடைய அந்த லிஸ்ட்டில் வந்து இருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நடிகையை ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றதான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நடந்ததுலேயே வந்து உச்சக்கட்டமான ஒரு கொடுமை அது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸ்ரீரெட்டி சொல்லியிருக்காரு. அது என்ன ஏது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்களை போய் பார்க்க போகிறோம். ஸோ தெலுங்கு சின்னத்திரை நடிகர்கள், சினிமா நடிகர்கள் முதல் பிரபல நடிகரும் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் வர அவருடைய புகார் லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு. நடிகர் ஸ்ரீரெட்டியோட புகார் லிஸ்ட் ஒரு கட்டத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின்னா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு கருத்து வந்து எதிர்மறை கருத்து வந்து சொல்லியிருக்காரு. தமிழ் நடிகர் ராகவா லாரன்ஸ், ஸ்ரீகாந்த், அப்புறம் வந்து டைரக்டர் முருகதாஸ் இவங்கெல்லாம் வந்து என்னை வந்து ரொம்ப அதிகமாக வந்து பயன்படுத்திக்கிட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில், அப்புறம் விஷால் அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் வந்து சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசிய நடிகை ஸ்ரீரெட்டி தனக்கு நேர்ந்த மோசமான அனுபவம் குறித்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதில் குறிப்பாக வந்து தெலுங்கு நடிகர் கிரிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு முறை வந்து ஹோட்டலுக்கு வந்து என்னை கூப்பிட்டாரு. ஸோ அவர் எதுக்காக கூப்பிட்றாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ நான் கேட்டுக்கிட்டது, நான் நினச்சிக்கிட்டது எல்லாமே ஒன்று தான். ரொம்ப மூர்க்கத்தனமாக வந்து முரட்டுத்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணாமல் ஸ்மூத்தாக வந்து வேலையை முடித்தா போதும் அப்படின்றது மட்டும்தான் வந்து என்னுடைய மைண்டில் இருந்துச்சு அப்படின்றத ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கூப்பிட்ட அந்த ஹோட்டலுக்கு வந்து போயிருக்காரு. பட வாய்ப்புக்காக அவருடன் வந்து படுக்கையை நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்றத வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இறுதியில் ஸோ அவர் பயன்படுத்திய என்னை வந்து செய்யும்போது பயன்படுத்திய அந்த உரையை என்னுடைய கையிலேயே கொடுத்து இதை சுத்தம் செய் அப்படின்றத அவருடைய ஃபேண்டசிக்காக இதை சுத்தம் செய் அப்படின்றத ஓப்பனாக என்கிட்ட சொல்லி கேட்டார். எனக்கு வந்து அதை பார்த்ததுமே கண்ணீர் வந்துடுச்சு. அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அழுதுட்டேன். பட வாய்ப்புக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த இடத்துலயே வந்து நான் ரொம்ப அழுதுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் அழறதுக்கு என்ன இருக்குது, நான் சொல்லதை செய் அப்படின்னு சொல்லி சொன்னார். வேறு வழி இல்லாமல் நான் வந்து அதை செஞ்சு முடித்தேன். அந்த உரையை கொடுத்து என் கையாலே க்ளீன் பண்ண செஞ்சதுக்கப்புறம் வந்து அதை கீழே போட்டுடு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்னுடைய என் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் வந்து இழந்துட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, நம்மலாம் எதுக்கு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான உணர்வு அப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாச்சும் முன்னேறி ஒரு சில பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன். எனக்கு ஒரு இடியாக தான் அமைஞ்சுது. எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட வாங்கி கொடுக்காம அந்த ஹோட்டல் அறையோட பில்லை கூட கட்டாமல் என்னை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரெட்டி வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த மோசமான அனுபவம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் அவருடைய அந்த மனம் குமுறலே இருக்கும். ஸோ இந்த நடிகை வந்து என்னதான் வந்து படுக்கையை பகிர்ந்த அந்த இதுக்காக பட வாய்ப்புக்காக இந்த மாதிரி இறங்கி வேலை செஞ்சாலும் ஸோ அந்த பண்ண விஷயத்துக்காகவாச்சும் பட வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஆனால் வந்து அந்த எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்காம இந்த நடிகையை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டே இருக்குது. பண்ண வேலைக்காச்சும் எனக்கு கூலி கொடுக்கலாம்ல, அதுவும் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கஷ்டப்படுற ஒரு நடிகையாக வந்து இருக்கார் இப்போ. ஸோ இவர் சொன்ன இந்த கருத்துக்கள் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்ததை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் 70mm 2.0 சேனலோடைய லிங்க்கும் இருக்குது, அதோடைய வீடியோஸோட லிங்க்கும் இருக்குது. நிறைய ஃபேண்டசி ஸ்டோரிஸ் அந்த 2.0 சேனலில் போட்டுட்ருக்கேன், மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.